திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வெறி நாய்கள் கடித்ததில் ஆடுகள் துடிதுடித்து உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்னாங்கூர் கிராமத்தில் பெருமாள் என்பவர் ஆடு வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் ஆட்டுப்பட்டியில் ஆடுகளை அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆடுகள் அலறும் சத்தம் கேட்டதால் அங்கு வந்து பார்த்தபோது 4 வெறி நாய்கள் ஆடுகளை கடித்து குதறி இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதில் 21 ஆடுகள் பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு பாதிக்கப்பட்ட ஆட்டின் உரிமையாளருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வெறிநாய்களை பிடிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கோவில் யானை முருகனை தும்பிக்கையால் வழிபட்டதைக் கண்டு பக்தர்கள் வியப்பில் ஆழ்த்தியது. இன்று விநாயகர் சதுர்த்தி என்பதால் திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை அலங்கரிக்கப்பட்டு கோவில் முன்பு வந்தது. அப்போது தனது முன்பக்க 2 கால்களையும் மடக்கி தும்பிக்கையை தூக்கி முருகனை வழிபட்டது. அங்கிருந்த பக்தர்கள் இதனை வியந்து பார்த்தனர். பின்பு யானை தெய்வானையிடம் பக்தர்கள் ஆசி பெற்றனர். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. நகர்ப்புறம் மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் காணப்படும் பனிமூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவிலிருந்து உதகை, கூடலூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழையுடன் பனிமூட்டம் காணப்படுகிறது. இரவிலிருந்து தற்போது வரை தொடரும் பனிமூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவிலில் தனியார் டிரான்ஸ்போர்ட் சார்பில் 20 லட்சம் மதிப்பிலான பேட்டரி கார் கோவில் நிர்வாகத்திடம் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் நீதிமன்ற உத்தரவின்படி 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவில் நிர்வாகம் சார்பில் விஞ்ச் நிலையம், ரோப் கார், படிப்பாதை வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பக்தர்கள் எளிதாக சென்று வர கோவில் நிர்வாகம் சார்பில் இலவசமாக பேட்டரி கார்கள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை 34 பேட்டரி கார்கள் இலவசமாக இயங்கி வரும் நிலையில் 35வது வாகனமாக மேலும் ஒரு பேட்டரி கார் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. வாணியம்பாடி அருகே காதல் விவகாரத்தில் காதலனின் தந்தையை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய பெண்ணின் தந்தையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரன் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவரது மகன் சஞ்சய் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவரது மகளான கார்த்திகா என்பவரை காதலித்து வரும் நிலையில் சுதாகர் காதலை கைவிடும்படி சஞ்சயிடம் கூறியுள்ளார். அதற்கு சஞ்சய் மறுப்பு தெரிவித்த நிலையில் அவரது வீட்டிற்கு சென்ற சுதாகர் சஞ்சயின் தந்தையான கார்த்திக்கை அரிவாளால் முகம், கை, கால்களில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கார்த்திக் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள சுதாகரை தேடி வருகின்றனர். பல ஆண்டுகளாக பேருந்து சேவை இல்லாததால் பஸ் போக்குவரத்துக்காக தங்களது சொந்த செலவில் 3 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பாலங்கள் அமைத்து அசத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கீழ்ப்புனல்வாசல், வாடிக்காடு மற்றும் ராமகிருஷ்ணபுரம் ஆகிய கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதன்படி 5 பாலங்கள் அமைத்தும் 2 பாலங்களை அகலப்படுத்தியும் சாலையை சீரமைக்கும் பணியும் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒரே நாளில் 150க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு 150க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. கோவிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் பிரேம்குமார் மணமக்கள் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும், பெற்றோர்களை கடைசி வரை பாதுகாக்க வேண்டும், தங்களின் எந்த ஒரு பிரச்சனையும் மனம் விட்டு பேசி தீர்க்க வேண்டும் என காவல்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிட்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். மேலும் காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்.
பர்கூர் மலைப்பாதையில் மக்காச்சோளம் ஏற்றி வந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பாதையில் வரட்டு பள்ளம் அணை வியூ பாயிண்ட் பகுதியில் கர்நாடகா மாநிலம் மாண்டியாவிலிருந்து மக்காச்சோளம் ஏற்றிக்கொண்டு பொள்ளாச்சிக்கு வந்து கொண்டிருந்த டாரஸ் லாரி அங்குள்ள வளைவில் திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் ஓட்டுநர் சிறு காயத்தோடு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தொடர்ந்து சம்பவம் குறித்து பர்கூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கால்நடைகளை கொன்று வரும் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னிமலை அருகே உள்ள ஐயம்பாளையம் பகுதியில் பழனிசாமி என்பவருக்கு சொந்தமான பண்ணை தோட்டத்தில் வளர்க்கப்பட்ட ஆட்டை நேற்று இரவு சிறுத்தை கவ்வி சென்றது. அப்பகுதி வாகன போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதால் ஆட்டை சிறுத்தை தோட்டத்திலேயே விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளது. காலையில் வந்து பார்த்தபோது ஆடு உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர் ஆய்வு செய்ததில் ஆட்டை கவ்வி சென்றது சிறுத்தை என்பதை உறுதி செய்தனர். கால்நடைகளை வேட்டையாடும் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவேற்காடு அருகே காயலான் கடையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவேற்காடு அடுத்த வேலப்பன்சாவடி பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலையொட்டி தனியாருக்கு சொந்தமான காயலான் கடை செயல்பட்டு வருகிறது. இதற்கு அருகிலேயே ஏராளமான குப்பைகள் மற்றும் காயலான் கடையில் இருக்கும் கழிவுப் பொருட்கள் கொட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென இந்த பகுதியில் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதுகுறித்து பூந்தமல்லி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக கேரளா எல்லை பகுதியான செங்கல் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 1008 தேங்காயில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரளா எல்லை பகுதியான செங்கல் பகுதியில் சிவபார்வதி கோவிலில் 32 பாவனைகளை குறிக்கும் வகையில் கணபதி மண்டபம் உள்ளது. இங்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 1008 தேங்காயை கொண்டு அஷ்ட திரவிய மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் தமிழகம் கேரளாவை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் வெளிநாட்டினரும் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தோகை விரித்து ஆடிய மயில்களை பக்தர்கள் பரவசத்துடன் பார்த்து ரசித்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் உலா வந்த மயில்களில் சில மயில்கள் ராஜகோபுரம் அருகே தோகையை விரித்து ஆடின. இந்த அழகான காட்சியை ஏராளமான பக்தர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். விழுப்புரத்தில் 10 அடியில் நவதானியங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை அனைவரையும் கவர்ந்தது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் விழுப்புரம் அருகே உள்ள காணையில் இயற்கை சூழலை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. சிறப்பான முறையில் 600 கிலோ நவதானியங்களை வைத்து 10 அடியில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்தனர். சென்னை விமான நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தில் பழுதாகி நின்றிருந்த ஆட்டோ மீது பின்னால் வந்த சரக்கு வாகனம் மோதியதில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது. ஆட்டோவில் இருந்த 3 பயணிகளும் மற்றொரு வாகனத்தில் ஏறி சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து பரங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி அருகே அலுவலக கட்டிட பணியின் போது மண் சரிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் பலத்த காயமடைந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பண்பொழி பேரூராட்சி அலுவலகத்தின் புதிய கட்டிட பணி நடைபெற்ற போது திடீரென மண் சரிந்து வேலை செய்து கொண்டிருந்த 3 நபர்கள் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. அருகில் இருந்த நபர்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
சிறையிலிருந்து வெளியே வந்த கணவன் நண்பனுடன் வாழ்ந்து வந்த மனைவியை அழைக்க சென்றபோது அவரை நண்பன் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கரட்டுப்பட்டியை சேர்ந்த ஆண்டிவேலுவுக்கு ஆனந்த ராணி என்பவருக்கும் திருமணமாகி வாழ்ந்து வந்த நிலையில் ஆண்டிவேலு பாலியல் குற்றத்திற்காக சிறை சென்றுள்ளார். ஆனந்த் ராணி கணவன் நண்பரான பாலமுருகனுடன் வாழ்ந்து வந்துள்ள நிலையில் இருவருக்கும் இடையே குழந்தையும் பிறந்து அவர்கள் குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். 2 வருடம் கழித்து சிறையிலிருந்து வெளியே வந்த ஆண்டிவேலு தனது நண்பனுடன் மனைவி வாழ்வதை அறிந்து மனைவியை அனுப்புமாறு கேட்டுள்ளார். வாக்குவாதமுற்றி பாலமுருகன் ஆண்டிவேலுவை கத்தியால் முதுகில் குத்தி கொலை செய்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளியே வந்த கணவன் நண்பனுடன் வாழ்ந்து வந்த மனைவியை அழைக்க சென்றபோது அவரை நண்பன் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கரட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஆண்டிவேலுவுக்கும் ஆனந்தராணி என்பவருக்கும் திருமணமாகி வாழ்ந்து வந்த நிலையில் ஆண்டிவேலு பாலியல் குற்றத்திற்காக சிறை சென்றுள்ளார். ஆனந்தராணி கணவன் நண்பரான பாலமுருகனுடன் வாழ்ந்து வந்துள்ள நிலையில் இருவருக்கும் இடையே குழந்தையும் பிறந்து அவர்கள் குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். 2 ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து வெளியே வந்த ஆண்டிவேலு தனது நண்பனுடன் மனைவி வாழ்வதை அறிந்து மனைவியை அனுப்புமாறு கேட்டுள்ளார். வாக்குவாதமுற்றி பாலமுருகன் ஆண்டிவேலுவை கத்தியால் முதுகில் குத்தி கொலை செய்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கரடி தாக்கி விவசாயி பலத்த காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புதிய குன்னுவை சேர்ந்த பாலகிருஷ்ணன் இவர் பால் விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். வழக்கமான பால் விநியோகத்தை முடித்து வீட்டிற்கு திரும்பிய போது அவருடைய மாட்டை கரடி தாக்க முற்பட்டுள்ளது. அதை தடுக்க முயன்ற போது கரடி தாக்கியதில் பலத்த காயமடைந்து சுய நினைவை இழந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறில் தன் குடும்பத்தினர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பெண் ஒருவர் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருமாள்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் அப்பகுதியில் நடந்த கோவில் திருவிழாவின் போது நடந்த மோசடி குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் சுரேஷ்குமார் உட்பட அவரது குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை அதே பகுதியைச் சேர்ந்த கோபி மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் தாக்கியுள்ளனர். தற்போது தாக்குதலுக்கு உள்ளான 4 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதை தட்டி கேட்ட சுரேஷ்குமாரின் மனைவி வான்மதியையும் தாக்கி அவரது கழுத்தில் இருந்த தாலியை அபகரித்தனர் என கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே ஓய்வு பெற்ற போஸ்ட் மாஸ்டர் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் சிக்கி 13 லட்சம் ரூபாய் இழந்துள்ளார். திருவாரூர் அருகே ஓய்வு பெற்ற போஸ்ட் மாஸ்டர் குஞ்சிதபாதம் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து வீடியோ அழைப்பு வந்துள்ளது. அவருக்கு சட்டவிரோதமான கடத்தல் பொருள் பார்சல் வந்துள்ளதாக கூறி மிரட்டியுள்ளனர். இதையடுத்து பதற்றமடைந்த குஞ்சிதபாதம் 13,50,000 ரூபாய் பணம் அனுப்பியுள்ளார். இறுதியில் டிஜிட்டல் அரெஸ்ட் முறையில் மோசடி செய்து ஏமாற்றப்பட்டதை அறிந்த குஞ்சிதபாதம் திருவாரூர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆங்கிலத்தில் மட்டுமே மிரட்டல் இமெயில் வருவது வாடிக்கையாக இருந்த நிலையில் முன்தினம் பாரதியார் வரிகளை மேற்கோள் காட்டி ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. 24 மணி நேர இடைவெளியில் முழுக்க தமிழில் எழுதப்பட்டு இமெயிலில் மீண்டும் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் சோதனை நடத்திய வெடிகுண்டு நிபுணர்கள் போலி மிரட்டல் என்பதை உறுதி செய்துள்ளனர். தற்போது இமெயிலில் அனுப்பியவர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.